மோடி அரசு ஒரு பாசிச குணம் கொண்ட அரசு என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி வருவதை மீண்டும் மீண்டும் அந்த அரசு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பாஜக அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்களோ, எதிர்க்கிறார்களோ, கருத்து சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தி கைது செய்வது, மிரட்டுவது, உப்பா சட்டத்தை பயன்படுத்தியும் இடியை பயன்படுத்தியும் அவர்களை மிரட்டி பணிய வைக்கிற அப்படிப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் பத்திரிகை சுதந்திரத்தின் மீதும் பத்திரிகையாளர் மீதும் அதிகமான தாக்குதல் தொடுக்கிற நாடுகளில் ஒரு நாடாக இந்தியா இருந்து வருகிறது என்பதை உலக அளவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் பட்டவர்த்தனமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு ஊடக நிறுவனத்தின் மீது தேச விரோத உபா சட்டத்தின் மீது தொடுத்திருக்கிற அடக்குமுறை இதுவரைக்கும் இந்திய நாட்டிலே இல்லாத ஒன்றாகும். மோடி அரசாங்கத்தினுடைய இத்தனை நடவடிக்கைகள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபட போவதில்லை. சிலரை கொடுமைப்படுத்த முடியும், சிலரை அடைக்க முடியும், சித்திரவதை செய்ய முடியும். ஆனால் அடிப்படையிலே மக்களுடைய உரிமைகளை உங்களால் பறிக்க முடியாது. நீங்கள் பறிக்க மக்கள் கிளர்ந்து எழுகிற அப்படிப்பட்ட சூழல் தான் வெடித்து எழும். இன்று காலை புதுடெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் மேலும் மோடி அரசனுடைய முகத்திரை மீண்டும் ஒரு முறை கிழிக்கப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அதாவது மோடி அரசு ஒரு பாசிச குணம் கொண்ட அரசு என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி வருவதை மீண்டும் மீண்டும் அந்த அரசு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் மீதும் பத்திரிகை நிறுவனங்கள் மீதும் மிக கொடூரமான தாக்குதலை மோடி அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது. யாரெல்லாம் பாஜக அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்களோ, எதிர்க்கிறார்களோ, கருத்து சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தி கைது செய்வது, மிரட்டுவது, உப்பா சட்டத்தை பயன்படுத்தியும் இடியை பயன்படுத்தியும் அவர்களை மிரட்டி பணிய வைக்கிற அப்படிப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் பத்திரிகை சுதந்திரத்தின் மீதும் பத்திரிகையாளர் மீதும் அதிகமான தாக்குதல் தொடுக்கிற நாடுகளில் ஒரு நாடாக இந்தியா இருந்து வருகிறது என்பதை உலக அளவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் பட்டவர்த்தனமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு முக்கியமான அம்சம்தான் இன்றைக்கு புதுடெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிற தீர்ப்பு. 2021ஆம் ஆண்டு ஒரு நியூஸ் கிளிக் என்கிற ஊடகத்தின் மீது திடீரென்று மோடி அரசாங்கம் இடியை பயன்படுத்தி அந்த அலுவலகத்தை ரெய்டு செய்து மட்டுமல்லாமல் அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய 46-50க்கு மேற்பட்ட ஊழியர்கள், பகுதி நேர ஊழியர்கள், பெண் ஊழியர்கள், அந்த செய்தி நிறுவனத்துடைய நிருபர்கள் உள்ளிட்ட அனைவரது வீடுகளிலும் ஏக காலத்தில் நள்ளிரவில் சென்று சோதனை நடத்தினார்கள். ஏதோ தேச விரோதிகளை தேடுவதைப் போல அந்த பத்திரிகையாளர்களையும் ஊடகத்துறையில் இருக்கிற அப்படிப்பட்டவர்களையும் மிக கொடூரமாக சோதனை என்கிற பெயரில் காவல் நிலையங்களை நீண்ட நேரம் நிற்க வைத்து நீண்ட நாட்களுக்கு விசாரணை நடத்தினார்கள். நியூஸ் கிளிக் என்கிற நிறுவனம் ஒரு இடதுசாரி கருத்து அடிப்படையில் பல கருத்துக்களை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் மோடி அரசாங்கத்துடைய பல்வேறு மோசமான நடவடிக்கைகளை மக்களுக்கு அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு ஊடக நிறுவனமாகும். அந்த நிறுவனத்தின் மீது இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தியது மட்டுமல்லாமல் அவருடைய நிர்வாக இயக்குனர் பிரபீர் புருஸ்காயா என்கிற அவரையும் சக்கரவர்த்தி என்கிறையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதாவது இந்த வழக்கு பதிவு செய்யும்போது உப்பா சட்டத்தின் மூலம் பதிவு செய்திருக்கிற காரணத்தினால் கைது செய்யப்பட்டவர்கள் அவ்வளவு எளிதில் ஜாமீனில் வர முடியாத அந்த வழக்கை பயன்படுத்தி தான் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதனுடைய அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நியூஸ் கிளிக் நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து நிதியை பெற்று உள்நாட்டில் நடக்கிற போராட்டங்களை தூண்டி விடுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிற தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக சீனாவில் இருக்கிற சில செய்தி நிறுவனங்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் உண்மைக்கு மாறான செய்திகளை வெளியிட்டு இப்படி நாட்டில் கலவரத்தை தூண்டுகிற, மக்களுக்குள் பிரிவினைவாதத்தை தூண்டுகிற காரியங்களை செய்வதாக பல்வேறு பிரிவுகளில் வழக்குகளை போட்டார்கள். அந்த வழக்குகளுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. நியூஸ் கிளிக்கினுடைய நிர்வாகிகள் தங்களுக்கு நிதி கொடுத்திருக்கிற நிறுவனங்கள், அதனுடைய பெயர் பட்டியல்கள், அதற்கான கணக்கு வழக்குகள் எல்லாவற்றையும் முறையாக சமர்ப்பித்தும் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் பரிவர்த்தனை மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிதான் இந்த நிறுவனத்தை ரெய்டு செய்து ஒரு கொடூரமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஒரு ஊடக நிறுவனத்தின் மீது தேச விரோத உபா சட்டத்தின் மீது தொடுத்திருக்கிற அடக்குமுறை இதுவரைக்கும் இந்திய நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத ஒன்றாகும். அப்படிப்பட்ட உபா சட்டத்தை, அந்த தேச விரோதிகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் என்கிற சட்டத்தின் மீது இந்த ஊடக நிறுவனத்தின் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி அந்த நிறுவனத்தையே செயல்பட விடாமல் முடக்கடி செய்கிற காரியத்தை செய்தார்கள். அந்த நிறுவனத்தின் சார்பில் புதுடெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு
அந்த வழக்கு விசாரணை எல்லாம் முடிந்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த நியூஸ் கிளிக் நிறுவனம் எந்த சர்வதேச நிறுவனங்களோடு முறையற்ற பண பரிமாற்ற நடவடிக்கையோ அல்லது முறையற்ற உறவுகளையோ கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து மூலதனத்தை பெற்றிருக்கிறார்கள், உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அதை உபா சட்டத்தின் கீழ் பதிவு செய்வதும் அந்த பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது என்ற நடவடிக்கை என்பது முறையற்றது என்று அந்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 120B என்கிற, அதாவது சதி செய்கிற செயலில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் பணத்தை வாங்கி இந்தியாவிலே கலவரத்தை உருவாக்குகிற சதி செய்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்கிற வழக்கும் அந்த 120B என்கிற பிரிவும் அது சேர்க்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் உயர்நீதிமன்றம் இதில் எந்த விதமான சதியும் கிடையாது, மக்களுக்குள் அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற பேச்சுரிமை எழுத்துரிமை என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்த சதியிலும் ஈடுபடவில்லை என்பதையும் மீண்டும் ஒரு முறை மோடி அரசுக்கு முகத்தில் ஓங்கி அறைந்ததைப் போல அந்த தீர்ப்பிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பின் மூலம் ஒரு ஊடக செய்தி நிறுவனத்தின் மீது அரசியல் சாசனத்தால் வழங்கப்பட்டிருக்கிற பேச்சுரிமை எழுத்துரிமையை முழுக்க முடமாக்குகிற, அதை தவிடுபடியாக்கக்கூடிய நடவடிக்கை, மூர்க்கத்தனமான நடவடிக்கையை மோடி இடியை பயன்படுத்தி, உபா சட்டத்தை பயன்படுத்தி ஒரு செய்தி நிறுவனத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நடவடிக்கைகளை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அந்த வழக்குகளை அனைத்தும் ரத்து செய்திருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லியிருப்பதன் மூலம் மோடி எப்படிப்பட்ட ஒரு மோசமான மோடி அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான கீழ்த்தரமான மனித உரிமையை மீறுகிற காரியத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் பல முதலமைச்சர்கள், குறிப்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன் அவர்களை கைது செய்தார்கள். முதலமைச்சராக இருக்கிற போதே கைது செய்து வழக்கு போட்டு கடைசியில் அந்த வழக்கில் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதே போல் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு, பண பரிவர்த்தனை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு, பிறகு அந்த வழக்கு 6 மாதத்துக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் பிறகு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் அவர் எந்த விதமான குற்ற செயலிலும் ஈடுபடவில்லை என்று நிரபராதி என்று அந்த நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. இப்படி தன்னை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சியினரை, அதே போல பத்திரிகை ஊடக நிறுவனங்களை எல்லாம் ஒரு பாசிச குணம் கொண்டு பாஜக அரசாங்கம் மோசமான தொடர்ந்து தாக்கி வருவதையும் தொடர்ந்து பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதையும் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அடிப்படை பேச்சுரிமை எழுத்துரிமை பறிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை நீதிமன்றங்கள் இதற்காக நீதிமன்றங்களுக்கு அலக்கழித்து பல ஆண்டுகள் போராடி நீதிகளை பெற்ற பிறகுதான் அவர்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடிகிறது என்று சொன்னால் இந்த மோடி அரசாங்கம் எவ்வளவு மூர்க்கத்தனமான காரியத்தில் ஈடுபடுகிறது என்பதை நாம் விளக்க வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு மோசமான சர்வாதிகார அந்த குணம் கொண்டிருக்கிற அந்த நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தக்கூடிய முறையில் அந்த வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. நிச்சயமாக மோடி அரசாங்கம் எதிர்க்கட்சி குரலை தடுப்பதற்கு நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை எதிர்காலத்திலே முறியடிக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் இயக்கத்தை கட்டியமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவுக்கு, உலக அளவில் இந்தியாவிலே நியூஸ் கிளிக் என்கிற அந்த ஊடகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருந்த அந்த தாக்குதலை கண்டித்து பல்லாயிரக்கணக்கான போராட்டங்களும் இயக்கங்களும் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் குரல் எழுப்பினார்கள். பல மாநிலங்களிலே இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் பலமாறு குரல் எழுப்பினார்கள். அதையெல்லாம் காதிலே போட்டு கொள்ளாமல் ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அப்படிப்பட்ட மோடி அரசினுடைய இந்த அராஜகத்தை இன்றைக்கு உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் தவிடுபடியாக்கியிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மோடி அரசாங்கத்தினுடைய இத்தனை நடவடிக்கைகள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபட போவதில்லை. வேண்டுமானால்
சிலரை கொடுமைப்படுத்த முடியும், சிலரை அடைக்க முடியும், சித்திரவதை செய்ய முடியும். ஆனால் அடிப்படையிலே மக்களுடைய உரிமைகளை உங்களால் பறிக்க முடியாது. நீங்கள் பறிக்க மக்கள் கிளர்ந்து எழுகிற அப்படிப்பட்ட சூழல் தான் வெடித்து எழும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.